கிணறு வெட்டிக்கிட்டியா? தண்ணி வருதா? ம். சரி, நெட்டக்கால் குடிச்சு கேட்ட வந்துட்டா போகுது. ம். என்ன மதிக்காத போ இனிமேல். இதெல்லாம் சொட்டையா ஊர் இல்லை. போ. பார்த்து போ சாமி. நாளைக்கு போச்சுங்களா? ஏகண்ணே இது நாளைக்கு போச்சுங்களா? நல்லா பிஞ்சு போட்டியா? அரை பாதம் கம்மியாக இருக்கணும். நல்லா பிஞ்சு போட்டியா ஒரு 4 போட்டு ஒடிச்சிக்கலாம். இந்த பழத்துக்கு எங்கடா வருது? இப்படி பிஞ்சு பதமாக இருக்கணும். முத்து வந்து விளையேன்னு இருக்கணும். மஞ்சள் கலர் ஆகக்கூடாது. மஞ்சள் கலர் ஆனால் முத்துனதுன்னு அர்த்தம். இப்படி போட்டு உடைச்சிக்கலாம். இந்த தங்கமணி நீ வச்சுக்கோ. ஓ வா. 4-5 போட்டு அடிச்சாச்சு போதும். போட்டு அடிச்சாச்சு. பாப்பா தட்டை அடிச்சா சரி. தண்ணியில் நடக்க தண்ணியில் நடக்காத கட்டி தட்டை கண்டா சாமி. சொல்லியே ஒடிச்சிக்கலாம். பாரு விளையாடு இருக்குது பாரு. இப்படி போட்டு தான் ஒடிச்சிக்கணும். இப்படி எடுத்துக்கலாம். அட என்ன கோழி இல்லை திங்கள் பண்ணுறதுக்கு அலமோ இதுவா. மேல் சொல்லி தொழிச்சாச்சு. மேலே அரிஞ்சு எடுத்துக்கலாம்.
2 துண்டு போட்டுக்கலாம். ம் ம் இது சின்னதாக இந்த மாதிரி வாழை அரிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரிஞ்சிக்கலாம். ஐயா நான் அறியிறேன். நீ அது மழை சொல்ல வருங்க. சரி அரி அரி வரசதி எடுத்தாரன். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. வரமிளகாய் 5, கொஞ்சோண்டு உப்பு கொள்ளு, ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு, ஒரு பட்டை, ஏலக்காய் 1, ரவுண்டு 3, கொத்தமல்லி ஒரு 1/2 ஸ்பூனு, நல்லா இந்த அளவுக்கு வறுபட்ட மறுபடியே சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். என்ன பாப்பா என்னது எதுக்கு ஸ்கூல் கொண்டு போறதுக்கா ஸ்நாக்ஸா? சரி சரி அக்கா கொடுப்பியா? அக்கா உனக்கும் தருவாளா? சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். சாலி கொடுக்க மாட்டாளா? நீ கொடுக்க மாட்டா? நல்லா கருவாக வறுத்துக்கணும். நல்லா மணக்குது. கொத்தமல்லி நல்லா உருண்டொடி வந்துடுச்சு. சீரகமும் பொரியுது. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். ஆட்டு கொட்டி பொடி பண்ணிக்கலாம். அந்த உப்பு எடுத்தா சாமி போட்டோ அடிச்சுக்கலாம். தங்க உப்பு எடுத்தா போதுமான உப்பு. நல்லா நெவுன்னு அடிச்சுக்கணும். நீங்க என்ன கட்டுறீங்க? நீங்க என்ன பச்சை தட்டு இருக்குதாமா? எங்க அதை எப்போ வேலை செய்யற பக்கம் அதை அறுத்து போ போ. பார்த்து போடுங்க. என்ன தொடக்க போடுங்க. நல்ல பொடியாகி போச்சு. வடிச்சு எடுத்துக்கலாம். மூணு துண்டு இஞ்சி, நல்லா நெவுன்னு அடிச்சுக்கலாம். உளிச்சி எடுத்த பூண்டு 30 பல்லு. நல்லா அடிச்சுக்கலாம்.
நாங்கள் இப்படி இடிச்சிட்டு கிடக்கோம், நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிங்க. இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். என்ன ஆகும்? என்ன ஆகும்? இடித்து வச்ச மசாலா கொட்டிக்கலாம். இடித்து வச்ச மசாலா பொடி கொட்டிக்கலாம். 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு சோள மாவு, 1 காப்பூன் மஞ்சத்தூள் கொட்டி பிணைஞ்சிக்கலாம். நல்லா பரட்டி வேணும். நல்லா பரட்டி நல்லா பேஞ்சிக்கணும். நல்லா கலந்து நல்லா பிணைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அரிஞ்சு வச்சுட்டு இப்படி போட்டு பரட்டிக்கலாம். மசாலா வந்து நல்லா ஒட்டுன்னு இப்படி பாப்பா அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்று, நல்லா ஊற்று. அப்படி பெரட்டி சாந்தெல்லாம் போய் ஏறணும். நல்லா இப்படி துடைக்கணும். மசாலா போய் அப்போ தான் நல்லா ஏறும். எண்ணெய் காஞ்சி போச்சாலும் போட்டு பார்க்குறேன். நல்லா காஞ்சிக்கிடுச்சு எண்ணெய். கணக்காக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேக விட்டு தான் திருப்பு வேணும். நல்லா வேக விட்டு திருப்புனாக்கா மசாலா கலந்து வராது. வேகணும். இது நல்லா வெந்த மறுபடியும் திருப்புனாக்கா மசாலா கலந்து வராது. அளவுக்கு வெந்தால் போதும், எடுத்துக்கலாம். கமுத்து பாப்பா இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகணும். இந்த அளவுக்கு வேகணும். கொண்டா கொண்டா எடுத்துடலாமா? எடு தொடச்சுக்க விடு. சிட்டிக்கேரி தண்ணி வேண்டியது கையில் தள்ளுற. மனம் பாரு, என்ன மனம் மணக்குது இல்லை, கும்பு கும்புன்னு மணக்குது. சோளக்கரு ரோஸ்ட் ரெடி, வாங்க சாப்பிடலாம். கடைய தானே சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. சரியாயா? ஐயா சோளக்கரு ரோஸ்ட் சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
சோளக்கருது ரோஸ்ட்டு என்னால் மெல்ல முடியாது, சலிச்சுக்க வேண்டாங்க. பல் இருக்கிறைய நல்லா விரும்பி சாப்பிட்லாம். பல் இருக்கிறைய நல்லா விரும்பி சாப்பிட்லாம். சோளக்கருது ரோஸ்ட்டு சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாமி. பிஞ்சி பூட்டை கிடச்சா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பிள்ளைங்க அவ்வளோ ருசியாக விரும்பி சாப்பிடும். பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்லாம். பாப்பா பாரு நல்லா விரும்பி சாப்பிட்றான்.